எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பிலோ கவர் ஒன்று வேண்டி இருக்கிறோம். அதே ஒருக்கா பிரித்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. இதுக்கெல்லாம் போடணும். அப்போ புதுசாக வேண்டினாங்க. இதை போட்டுட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. கனநாள நெச்சு கொண்டு இருந்தேன்னா இந்த சோஃபா பிலோக்கெல்லாம் கவர் வேண்டி போடணுமெண்டு. இதை போட்டுட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்கண்டு. இதுக்கு மச் பண்ணுதாண்டு பார்க்கலாம். இது ஜெலோ கலர்ல தான் வேண்டினாங்க. பாப்பம் இப்படி இருக்குதுன்னு டிசைனா. இது ஒரு டிசைன். இது ஒரு டிசைன் ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்று ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. அநேகமா எங்களோட சோஃபாக்கு இது மச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப போடுவோம், போட்டுட்டு பார்ப்போம். பாருங்க, கோம் சீட் ஹோம். இப்ப எல்லா கவரும் போட்டாச்சு. எப்படி இருக்குங்கட சோஃபா? நாங்கள் முதல் போட்டிருந்தது பிளேன் கலர் எல்லாத்துக்குமே. இப்போ டிசைனாக போடக்க நல்லா இருக்குது, வித்தியாசமாக பார்க்க. எங்களோட டார்க் கலர் சோஃபாவுக்கு இதெல்லாம் வடிவாக பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தான் இருக்குது பார்க்க. நீங்களும் இதை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா தோசை செய்ய போகிறேன். இது உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இங்கால வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். இந்த கறியை செய்துட்டு நான் காட்டுறேன். தோசை செய்யக்குள்ள காட்டுறேன். தோசை மாவு வந்து ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தோசை சுடையக்குள்ள பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து மசாலா கறி வச்சாச்சு. இனி தோசையை சுடையக்குள்ள பார்க்கலாம். இந்த மசாலா கறி வந்து நார்மலாக உரைப்பு போடுறே இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் செய்தேன். நான் உரைப்பு விருப்பமண்டபடியாக இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா மசிக்காம தான் செய்திருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கடிப்படும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே இந்த ஸ்டைலில் தான் செய்திருக்கு. இதில் தோசையை சுடுவோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் பாவிக்கிறேன். நெய்யும் பாவிக்கலாம். இப்போ மசாலா வந்து நான் ஹெல்த்திக்காக வேண்டி தான் நல்லெண்ணெயை நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே எடுக்க சரியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிட்டது, எடுக்கலாம். சட்னியும் செய்திருக்கிறேன். ஓகே எவ்ரிவன், இன்றைக்கு விளந்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ போரிங்காக இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன். என்னவா இருந்தாலும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.